எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் மௌலானா ஆசாத்தும் வாங்கி தந்தார்களோ, இந்த சுதந்திரத்திற்கு கேடு செய்கின்ற வகையிலே தான் மேலே மோடியும் கீழே இந்த லேடியும் இவ்வளவு நாள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலே இருக்கின்ற மோடியை ஒழிப்பது எளிது. 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி என்பவர் 3 ஆண்டு முடிவதற்குள்ளே ஓடி விடுவார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அம்மையார் ஓட மாட்டார், துரத்தினால் தான் ஓடுவார். இந்த அம்மையாரை பொறுத்தவரையில் கிரீடம் சூட்டி சிம்மாசனத்திலே அமர வைத்தவர்களை மறந்து விட்டார். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆரை மறந்து விட்டார். ஆனால் திடீர் என்று எம்ஜிஆர் மீது காதல் வரும். எப்போது என்று சொன்னால், எப்போதெல்லாம் தேர்தல் வருகின்றதோ அப்போதெல்லாம் எம்ஜிஆர் மீது காதல். தேர்தல் முடிந்த பிறகு எம்ஜிஆருக்கும் குட் பை, உனக்கும் பேபே, அப்பனுக்கும் பேபே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலேதான் இந்த அம்மையார் ஒரு நன்றி கெட்ட உருவத்திற்கு சொந்தக்காரர் ஜெயலலிதா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை நண்பர்களே, மறந்திருக்க மாட்டீர்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன் கடுமையாக பெய்த மழையின் காரணத்தினாலும் வெள்ளத்தாலும் எவ்வளவு பாதிக்கப்பட்டீர்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற இளைஞர்கள், குறிப்பாக வடநாட்டை சார்ந்த பல பேர் இங்கே இருக்கின்றார்களே, அந்த இளைஞர்களும் மற்ற இளைஞர்களும் சிரமப்பட்டு மக்களிடையே அவர்கள் சேகரித்து கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் இந்த அம்மையாருடைய ஸ்டிக்கரை குத்தி திருட்டுத்தனமாக பிடுங்கி கொண்டு போய் கொடுத்தவர்கள் தானே இந்த அதிமுகவை சார்ந்த பரதேசிகள். உங்களுக்கே தெரியும், உங்களுடைய பகுதிக்கு ஜெயலலிதா வந்து உங்களுக்கு ஆறுதல் சொன்னாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்களுக்கும் தொடர்பில்லை. ஆணாகப்பட்ட அமைச்சர்களே இந்த அம்மையாரை பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய ஒரே நபர் சசிகலா. மற்றவர்கள் பார்க்காமல் இருப்பது நல்லதுதான். கண்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நன்றாக இருக்கும், அது வேறு. தேர்தல் கூட்டங்களுக்கு செல்கின்றேன் என்று சொல்லி மக்களை ஆடு மாடுகள் போல் அடைத்து அங்கே உயிர்கள் போவதற்கு காரணமாக இருந்த ஜெயலலிதா வேறதை புதுமையாக செய்து விட்டார். எல்லாத்தையும் இலவசமா தந்த ஜெயலலிதா, 30,000 ரூபாய் மடிக்கணினி இலவசமா தந்த ஜெயலலிதா அம்மையார் ஏன் தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கணும்? அதையே இலவசமா தரல. உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரை ஏன் விற்கணும்? ஏன்னா தண்ணீர் மிக உயர்ந்த வியாபார பொருளாக இருக்கணும். ஏன் இருக்கணும்?